வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ்க்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறோம். ஸோ ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வெல்கம். ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்குடைய எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டே இருக்குது. 2026 அப்படிங்கிற வருஷத்தில் நாம் புது லைஃப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்படி புது லைஃப்பை நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக படிக்கணும். ஓகேங்களா? அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக படிக்கணும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். கேப் விடாமல் படிக்கணும். அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நாளில் ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, 4 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமை ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கேப் விடாமல் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மியூட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யாராவது அன்மியூட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மியூட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் படித்த சப்ஜெக்டை மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்ஸாம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நெட்லேயே அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. பட் என்ன விஷயம், நம்ம எதுக்காக கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ரெகுலராக நம்மளே ஒருத்தங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, ரெகுலராக நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான பாத்வே, கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக கிடைச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? சொல்லுவாங்க, நமக்கு எல்லா சோர்ஸுமே அவைலபிளாக இருந்தும் சில பேர் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், பல விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அதை சாமர்த்தியசாலி மட்டும் பண்ணுவாங்க, சரியாக கேப்சர் பண்ணிட்டு அதுக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல முக்கியமான விஷயம். அப்போ என்ன பண்ண போகும்போது இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான கேலண்டர் நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 2026க்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு தெரியும் குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, குரூப் 2 எக்ஸாம் இருக்குது, குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2க்கு படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கான எக்ஸாம் எப்படி பார்த்தீங்கன்னா 25/10, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு அக்டோபர் மாதம் தான் நமக்கான எக்ஸாம்ஸ் வரப்போகுது. குரூப் 2 எக்ஸாம்ஸாக இருக்கிற பட்சத்தில். ஓகேங்களா? நிறைய பேர் யோசிப்பாங்க, இல்லை சார் நான் குரூப் 4 படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் குரூப் 2 போய்க்கிறேன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம யூஜி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நம்ம பண்ணலாம். குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம் நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே படிக்கும்போது ஹை எய்ம் வச்சு படிங்க. குரூப் 1 கிளியர் பண்ணுங்க சார், குரூப் 2 கிளியர் பண்ணுங்க சார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்ந்த இலக்கோட படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக படிக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, 25/10/2026 தான் நமக்கான குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா, இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா? நியர்லி பார்த்தீங்கன்னா 200 டேஸ் ப்ளஸ் நமக்கு கையில் அவைலபிளாக இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா தெளிவாக இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சாலே நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கிளியர் பண்ண முடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல போஸ்டிங்கில் இருக்க முடியும். நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியோட குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது விஷயமே கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும், டாப் மோஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம போஸ்டிங்கில் போயிட்டு செட்டில் ஆக முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான கிளாஸஸ் நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுக்காக நிறைய பேர் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ப்ரைவேட் ஜாப் ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிட் மாதிரி ஒரு அன்சர்டன் ஹேப்பனிட்டிஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரைவேட் ஜாப்பில் ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் நிச்சயமாக ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். இன்கேஸ் யூபிஎஸ்சியை விட நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணும் போது இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சிங்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சாதாரண ஒரு யூஜி லெவல் படித்த யார் வேணாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஈவன் கரஸ்லாம் கூட யூஜி படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி பேசிக்காக ஒரு யூஜி லெவல் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், யாருனாலையும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நமக்கு டிஎன்பிசியோடைய எக்ஸாம்ஸாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி பார்க்கும்போது முக்கியமாக நமக்கு 3 விதமான எக்ஸாம்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. குரூப் 1, குரூப் 2 அண்டு குரூப் 4.
ஓகே, இதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். இது போக நமக்கு குரூப் 7 எக்ஸாம்லாம் இருக்குது. ஹிந்து சமய அறநிலைத்துறை இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்க்ளூசிவாக குரூப் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். அப்போ நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் பற்றி பார்க்கும்போது இங்கே 2 விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, குரூப் 2ன்னு ஒன்று இருக்குது, குரூப் 2ஏன்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2ஏக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு முக்கியம் என்னென்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எக்ஸாம்ஸே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா இன்கேஸ் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து லைட்டாக மார்க் குறைஞ்சாலுமே உங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டை விட இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. பிகாஸ் நல்ல நல்ல போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, முனிசிபாலிட்டி கமிஷனர் மாதிரி நல்ல நல்ல போஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ குரூப் எக்ஸாம் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது நமக்கு. ஸோ முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங் இருக்குது, சப் ரெஜிஸ்டர் போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஃபார் லேபர்ஸ்ன்னு சொல்லி பெரிய போஸ்டிங் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லெவலில் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா, ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், அதாவது நீங்கள் பிளாக் லெவலில் கேள்விப்படக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு குரூப் 2 போஸ்டிங் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நல்ல ஒரு எக்ஸாம், நல்ல ஒரு போஸ்டிங்காக இருக்கும். துணிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன சார் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இருக்கும். ஈவன் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4. ஓகேங்களா, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று இருக்குது, கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூடுங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான். ஸோ நம்ம குரூப் 2 எக்ஸாம்ங்கிறப்ப என்ன பண்ணணும்னா 6th ஓகேங்களா 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை ப்ராப்பராக தரவாக படித்தாலே நம்மளாம் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றி பார்க்கும்போது இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பட் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான கொஸ்டின்ஸ் எல்லாமே 6th 12th இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்க்கான எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுபோல் நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதை படிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக தெளிவாக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அது படித்தாலே போதும், கண்டிப்பாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். இது போக வேறு என்ன படிக்கணும்னு ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னா தொடர்ந்து சிலபஸை முடிச்சுட்டு கடைசி டைம் படிக்காம ஒவ்வொரு நாள் படிக்கும்போது நீங்கள் படிக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் படிப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா படிக்கும்போதே ஃபர்ஸ்ட் விஷயமா கிளாஸை படிச்சிடணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதே டாபிக் எங்கெங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கோ அந்த ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கூலோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சோன்னையும் அதுக்கு பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை படிக்கணும். கூட என்ன பண்ணணும்னா நெட்டில் போயிட்டு நாமளே என்ன பண்ணுவோம்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துடணும். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாப்பிக்கு கிளாஸ் நோட்ஸை படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்க, கூடவே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அதில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா 200 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. அந்த 200 கொஸ்டினில் தாராளமாக என்ன பண்ணலாம் நீங்கள் 175 180 கொஸ்டின்ஸ் வந்து தாராளமாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்கள் கட் ஆஃப் தாராளமாக என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணலாம். ஈவன் தான் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எந்த கம்யூனிட்டியாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக 175 கொஸ்டின் அடிச்சா முடியும். பிகாஸ் நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா தாராளமாக வந்து கிளியர் பண்ண முடியும். அப்போ எனக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு தெரியுது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் தமிழ் சேர்த்து உங்களுக்கு 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ரிமைனிங் 25 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டுமே இருக்கும். இது உங்களுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை படித்தா மட்டுமே போதும். ஓகேங்களா, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் படிச்சாலே என்ன பண்ணலாம் நீங்கள் மேக்ஸை கிளியர் பண்ண முடியும். மேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே தான் கேட்டு வைப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது, டிஜிட் மாற்றவே மாட்டாங்க, அதே நம்பரை கொடுத்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மேக்ஸில் 25 out of 25 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ தாராளமாக என்ன பண்ணலாம்னா மொத்தம் கேட்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸில்
நீங்கள் தெளிவாக கிளாஸஸை கவனித்து மேக்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம் 175 ப்ளஸ் இல்லாட்டி 180 ப்ளஸ் கொஸ்டின்ஸை வந்து தாராளமாக எழுத முடியும். அப்புறம் எழுதிட்டு என்ன பண்ணலாம்னா நம்மளால் அடுத்து நமக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு சார் கட் ஆஃப் 150 கொஸ்டின் எனக்கு வந்திருக்கு, கட் ஆஃப் குறையுமா கூடுமா, எனக்கு பயமாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் அவங்க கட் ஆஃப் அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 175 180 ப்ளஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன பண்ணலாம் முடிச்சிட்டிங்க, மெயின்ஸுக்கு தாராளமாக நீங்கள் படிச்சுட்டு எடுத்துக்கலாம். எந்த ஒரு டைலமாவும் தேவையில்லை, எந்த ஒரு பதட்டமும் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும், படிக்கும்போது தரவாக படிச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு நம்பிக்கையோட என்ன பண்ணலாம், நீங்கள் மெயின்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, படிக்கும்போதே தெளிவாக படிச்சிடணும், தரமாக வந்து படிச்சு முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஃபைன். அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அது போக இப்போ மெயின்ஸும் இருக்கு இல்லையா, மெயின்ஸை பற்றி நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ரிலிம்ஸ் முடிக்கும் போது தாராளமாக மெயின்ஸை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். அப்போ எனக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சயின்ஸ் படிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அறிவியல், வரலாறு, புவியியல், அடுத்து வந்து பொருளியல் படிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட், தமிழ்நாட்டுடைய பண்பாடு மற்றும் அதனுடைய வரலாறை பற்றி படிப்போம். ஓகேங்களா? அதுக்கடுத்து முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸ் பற்றி படிப்போம். கூடவே இந்தியன் பாலிட்டிங்கிற இந்தியாவுடைய அரசியலமைப்பு பற்றி படிக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ என்ன ஒரு காலத்தில் வந்து டிஎன்பிசியில் 10 சாப்டராக வச்சுருந்தாங்க, 10 யூனிட் வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ரெஸ் பண்ணி சிலபஸை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பேசிக்கான சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டுடைய வரலாறு மற்றும் பண்பாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இந்தியன் பாலிட்டிங்கிற சப்ஜெக்டை வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிட முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தரவாக படிச்சாகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸும் கொடுத்துருவோம். கூடவே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை எப்படி நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து படிக்கணுங்கிற விஷயத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த அளவு படிச்சாலே என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேசிக்கான விஷயங்கள் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல? அப்போ என்ன பண்ணுவீங்க, தாராளமாக வந்து 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அல்லது 175 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அதேபோல் நீங்கள் படிக்கிறப்ப என்ன பண்ணணும், கிளாஸ் நோட்ஸை வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் நோட்ஸை முடிச்சதுக்கப்புறம் கிளாஸோட பிடிஎஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில், அந்த பிடிஎஃபை கொடுத்துருவோம். அதை ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோடைய டாப்பிக்கை போய் படிக்கணும். ஓகேங்களா? அதாவது இண்டஸ் வேலை சிவிலைசேஷன்னா இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதில் போய் படிச்சிடணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுடைய கொஸ்டின்ஸை வந்து படிக்கணும், ஸ்கூலுடைய புக் பேக் கொஸ்டின்ஸை படிக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை படிக்கணும். நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து ரெகுலராக எழுதணும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி பண்ணாலும் இது பண்ணலாம், கண்டிப்பாக வந்து உங்களால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இதான் வந்து ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு ரிவைஸ் சம்திங். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயங்களை மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப படித்த விஷயங்களை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் உங்களுடைய கிளாஸஸ் வந்து காலையில் 6லேருந்து 7:30க்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஈவினிங் வருவீங்க இல்லையா, ஈவினிங் வரதுக்குள்ள என்ன பண்ணணும், அதை படித்து முடிச்சிடணும். அதே போல் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7:30க்குள்ளே உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். அப்போ என்னன்னா ரிமைனிங் கிளாஸஸ் ஃபுல்லாக என்ன பண்ணணும், நீங்கள் படித்து முடிச்ச விஷயத்தை நைட்டு படித்து முடிச்சிடணும். அப்போ காலையில் ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க, அதை வந்து சாயந்தரம் வரதுக்குள்ளே படித்து முடிச்சிடணும். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக அக்கடமி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் கிளாஸ்க்கு வருவீங்க இல்லையா, அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், அந்த டைமில் வந்து லைவ்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்கேஸ் மேக்ஸாக இருந்த பட்சத்தில் வந்து சார் நான் ஒரு சம் சால்வ் பண்ணி பார்த்தேன், எனக்கு சம்முக்கு ஆன்சர் கிடைக்கல, இல்லை இதை விட சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கான்னு நம்மளால் நீங்கள் தாராளமாக லைவ் கிளாஸ்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா வந்து அக்கடமி நம்பரில் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படித்து முடிக்கிறீங்க இல்லையா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா
காலையில் படித்த விஷயம், ஈவினிங் படித்த விஷயம் ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 டாபிக் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த 2 டாபிக் என்ன பண்ணணும்னா, ஸோ நைட்டோட நைட்டாக வந்து படித்து முடிச்சுட்டு ரீகால் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த நாள் மார்னிங் வரீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ மார்னிங் 6 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு நேற்று படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை நேற்று ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த ரிவிஷன் பண்ண டாப்பிக்கை திரும்ப ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, படிச்சதை வந்து திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புதுசாக போய் டாப்பிக்காக வந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட ஹியூமன் செல் இருக்கு இல்லையா? ஹியூமனோட பிரெயினில் சில செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய படிப்பு எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லேயர் பை லேயராக ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஹியூமன் பிரெயினில். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி இருக்கு சார், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா? காரணம் என்னன்னா, அவன் திரும்ப அதை பற்றி நினச்சிருக்க மாட்டோம். அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் படிக்கிற விஷயத்த சாயந்தரம் படித்து முடிச்சிடணும். அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேற்று நைட்டு ரீகால் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த விஷயத்த திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறீங்க. அதே போல் மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்குன்னா, சாட்டர்டே என்ன பண்ணுவீங்க? சனிக்கிழமை உட்காந்துக்கிட்டு அந்த 1 வீக்குக்கான விஷயத்தில் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணி வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதி என்ன பண்ணுறீங்க? டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை கேள்விகள் சரி, ஓகே ஃபைன், எத்தனை கேள்விகள் தப்பாக இருக்கோ அந்த கேள்வியெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எதனால அந்த கேள்வி தப்பாக போட்டிருக்கோம்? இந்த கேள்வி நம்ம படிக்கவே இல்லையா, இல்லை படித்து சந்தேகத்தில் விட்டுட்டோமா, அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பயுமே ஒரு கேள்வி தப்பாக இருக்குன்னா அந்த கேள்வி எதனால தப்பாக பண்ணியிருக்கோம், அதுக்கான சரியான விடை என்ன சொல்லி என்ன பண்ணணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும், அந்த தப்பான கேள்வியை திரும்ப நம்ம தப்பு பண்ண மாட்டோம் நம்மளுடைய ஒரிஜினல் எக்ஸாமில். ஓகேங்களா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மல்டிபிள் ரிவிஷன். காலையில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. சாயந்தரம் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த 2 டாபிக் சேர்த்து என்ன பண்ணுறீங்க, நைட்டு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு தான் புதுசான கண்டென்ட்டை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ மல்டிபிள் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், பிரெயினில் தெளிவாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாடத்தை படிக்கிறது தான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆகும். அதே ரிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவரில் பண்ணிடுவீங்க. அடுத்த நாள் காலை விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் படி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அப்போ திரும்ப திரும்ப படிக்கணும் ஆகும். ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியுமே நம்மளுடையும் நியர்லி ஒரு 2 ஹவர்ஸில் ரிவிஷன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா தரவாயிருவீங்க நீங்கள். ஸோ மல்டிபிள் ரிவிஷன் இஸ் த கீ. அதே போல் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். 10 நாள் தெளிவாக படிச்சுட்டு ஒரு ஃபயராக படிச்சுட்டு அடுத்த அப்புறம் கேப்பே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? யூ ஹாவ் டு ஸ்டடி கன்சிஸ்டன்ஸ்லி. ரெகுலராக படிக்கணும். ரெகுலராக சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் டைம் உட்காந்து படிப்பாங்க, சில பேர் காலையில் ஏர்லி மார்னிங் படிப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இது வரைக்கும் படித்ததில்லை, படிக்கிறதுக்கான டைம் நான் அமைச்சதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி மார்னிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் நைட்டாக படித்ததே இல்லை சார், பழக்கமே இல்லை, எப்போ படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் 3 மணிக்கு படிக்க ஆரம்பிங்க, இல்லாட்டி 3:30க்கு படிக்க ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் படிக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே தெளிவாக புரியும். கூடவே பார்த்தீங்கன்னா மைண்டில் பதிய ஆரம்பிக்கும். இல்லை சார் நைட்டு தான் படித்து பழக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அப்பேட்டே படிக்கலாம். டைமை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? சார் நைட்டு 1:00 வரை படிக்கிறீங்கன்னா தாராளமாக படிங்க. அதான் உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு, கன்வீட்டாக இருக்குன்னா தாராளமாக படிங்க. ஓகேங்களா? ஸோ டைமை சேஞ்ச் பண்ணாதீங்க. படிக்கவே ஆரம்பிக்காத மக்கள் மட்டும் காலையில் படிங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான், படிக்கணும், கொஸ்டின் பேப்பர் படிக்க ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஒரு டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதே போல் டவுட் இருந்ததுன்னா வந்து தயங்காமல் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஈவன் ஆஃப்லைன் ஆன்லைனில் இருக்க டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு விஷயத்த ஆரம்பிக்கலாம் நம்ம கிளாஸை. ஓகே. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வரலாறு தான் ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட் சார் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிக்கவே இருக்காது, டேட்டாவாக இருக்குன்னு வச்சுப்பாங்க. பட் அப்போலாம் கிடையாது. ஹிஸ்ட்ரியை வந்து தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம டாப்பிக்கை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் என்ன பண்ணி பாருங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகங்கிற டாபிக் தான் நமக்கு முக்கியமான டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? அதை பற்றி படிக்க போகிறோம். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த நாகரிகத்துக்கும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய பல விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அவங்க பயன்படுத்தக்கூடிய மண் பானைகளாக இருக்கட்டும்,
அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய காளைகளா இருக்கட்டும், ஓகேங்களா? அந்த மக்களுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள பத்தி நம்ம நெறைய விஷயங்கள ஃபாலோ பண்ணியிருப்போம். ஒவ்வொன்ன பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா? அது எங்க சார் இருந்துச்சு ஆக்சுவலா? இப்ப கூட ரீசென்ட்டா பார்த்தீங்க, ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எகிப்துல பார்த்தீங்கன்னா பிரமிடுகள் இருக்கு. அந்த பிரமிடுகள்ல பார்த்தீங்கன்னா, சிகை கொட்ரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பதிவாயிருக்கு. சிகை கொட்ரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னருடைய பெயர் வந்து அங்க பதிவாயிருக்கு. ஸோ ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுல சில பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம், இது தமிழ் மன்னருடைய பேருங்கிறாங்க. சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது தமிழ் பயணியுடைய பேருங்கிறாங்க. தமிழ் வியாபாரியுடைய பேருங்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே அது வந்து தமிழருடைய பேரா தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து வாணிகம் பண்ணதுல தமிழர்கள் முன்னோடியா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் வந்து எகிப்து பிரமிடுல கிடைச்சிருக்கு. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, சிகை கொட்ரன் அப்படிங்கிற வார்த்தை கிடைச்சிருக்கு. இது சாதாரணமா குரூப் 4 எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. எகிப்து பிரமிடுகளில் காணப்பட்ட அடையாளம் எது? இல்லாட்டி காணப்பட்ட எழுத்து எது? அப்படிலாம் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து சிகை கொட்ரன்ங்கிற ஒரு வார்த்தை. இப்ப நம்ம படிக்கக்கூடிய தமிழ் மாரி கிடையாது. அது தமிழ் பிராமின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. தமிழ் பிராமின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முன்னோடி வடிவம் அது. ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ்ல வந்து நமக்கு சிகை கொட்டர்ங்கிற வார்த்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து சமண நாகரிகம் எங்க இருந்திருக்குன்னா, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள்ல இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் இருக்கு இல்லையா? இப்ப இந்தியா இருக்குன்னா, இந்தியாவுடைய இந்த பகுதி ஃபுல்லாவே, இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி பிளஸ் பாகிஸ்தான்ல சேர்ந்திருந்த பகுதி தான் வந்து சிந்து சமண நாகரிகமா இருந்திருக்கு. ஒரு பெரிய கலாச்சாரமா இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அது இந்தியா, பாகிஸ்தான பிரிச்சிட்டோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வடமேற்கு இந்தியா பிளஸ் அந்த இந்தியாவுடைய பாகிஸ்தான்லயே வந்து சேர்ந்து தான் இந்த பகுதி இருந்திருக்கு. அப்ப இத பத்தி ஃபர்ஸ்ட் யார் தெரிஞ்சு குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1826ல சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஹரப்பாங்கிற பகுதியில போயிட்டு குறிப்பெழுதுறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, யார் குறிப்பெழுதுனதுன்னா, 1826ல சார்லஸ் மேசன் அங்க போயிட்டு குறிப்பெழுதுறாரு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதே போல வந்து 1831ல அம்ரி அப்படிங்கிற பகுதி இருக்கு. அம்ரி அப்படிங்கிற பகுதி இப்போதைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அம்ரி அப்படிங்கிற பகுதிய போயிட்டு அங்க குறிப்பிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் பர்னஸ். ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1826ல சார்லஸ் மேஷன் வந்து ஹரப்பாக்கு போறாரு. அதேபோல பாகிஸ்தான் பக்கம் இருக்கக்கூடிய அம்ரி அப்படிங்கிற பகுதியில 1831ல அலெக்சாண்டர் பர்னஸ் போயிட்டு பார்வையிடுறாங்க. இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க. ஓகேங்களா? அப்ப ஆட்சி பண்ணும்போது போய் பார்வையிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. எப்படின்னா, ஸோ இப்ப நம்ம ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லைங்களா? தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா? தண்டவாளங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, தண்டவாளம் போட்டது மட்டும் இல்லாம, அங்க ஜல்லிக்கல் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஜல்லிக்கல் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கல் எதுக்கு போடுறாங்கன்னா, அவ்வளவு பெரிய ட்ரெயின் போகும்போது உராய்வின் காரணமா ஃப்ரிக்ஷன் நடக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். தண்டவாளத்துக்கும் சக்கரத்துக்கும் இடையில. அந்த வைப்ரேஷன குறைக்க என்ன பண்ணுவாங்க, ஜல்லிக்கல் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதேபோல மழை நீர் தேங்காம இருக்கும் ஜல்லிக்கல் போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதே போல தான் 1826 சமயங்கள்ல என்ன பண்றாங்க, ஸோ ஜல்லிக்கல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் தண்டவாளம் போடும்போது ஜல்லிக்கட்டு கிடைக்கல. தண்டவாளம் எங்க போடுறாங்க? லாகூர்ல இருந்து முல்தான் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் ட்ராக் போடுறாங்க. அப்ப ப்ராப்பரான ஜல்லிக்கல்லு கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, சைடுல பார்க்குறாங்க. அங்கங்க பார்க்கும்போது, சில இடங்கள்ல செங்கல் ப்ராப்பரா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. செங்கல் இருக்கு இல்லையா? பிரிக்ஸ்ன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுக்கி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஜல்லிக்கல்லுக்கு பதிலா செங்கலா உடைச்சுட்டு எடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா, ட்ராக்க போட்டு முடிச்சிடுறாங்க. வேற எதுவுமே பண்ணல அவங்க. பட் அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் வராரு. சர் ஜான் மார்ஷல் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் ஹீரோ வராரு. அவர் ஆக்சுவலா ஹீரோ. என்ன பத்தி கேட்பாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்த பத்தின அகழ்வாராய்ச்சிக்கு தலைமை தாங்குனது யாரு? சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியோடைய கேப்டன் யாருன்னுலாம் கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல். அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவுடைய தொல்லியல் ஆராய்ச்சி துறை இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஹெட்டா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து பார்க்குறாரு. கேட்குறாரு. "ஏப்பா ரயில்வே ட்ராக் எல்லாம் போட்டீங்க. ஜல்லிக்கல்லுக்கு பதிலா செங்கல்லாம் போட்டீங்க. பரவால்ல ஓகே. ஆனா செங்கல்லாம் அடுக்கி வச்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த செங்கல யாரு தான் அடுக்குனது? செங்கல் அடுக்கி வச்சிருக்கு அப்படின்னா, ப்ராப்பரா அடுக்கிருக்கு அப்படி அடுக்கியிருக்குங்கிற பட்சத்துல, அங்க யாரோ மக்கள் வாழ்ந்திருப்பாங்கல்ல. அந்த மக்கள் யார் அவங்க? ஓகேவா? செங்கல் உருவாக்குற நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேவா? அப்படின்னு என்ன பண்ணுங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணி யோசிக்க மாட்டேங்கிறாரு யோசிக்கிறாரு அவரு. அப்ப யாரோ உருவாக்குன செங்கல் இருக்குன்னா, அந்த மக்கள் யாருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா நமக்கு இந்த அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க.
பட் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது பேசிக் கேட்பாங்க. குரூப் 4 எக்ஸாம்ல குரூப் 2ல கேட்பாங்க. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுடைய தொல்லியல் ஆராய்ச்சி துறை எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா, 1861ல ஆரம்பிக்கிறாங்க. நோட் பண்ணிங்க. ஓகேவா? இந்தியாவுடைய ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவ 1861ல ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்வேயர் யாருன்னு கேட்பாங்கன்னா வந்து நம்மளுடைய அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் என்ன பண்ணாரு, வழக்கம் போல ஹரப்பா போனாரு, மொஹஞ்சதாரோலாம் போனாரு. அவர் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணல. ஜஸ்ட் நம்மட்ட ஒரு முத்திரை மட்டும் கிடைச்சது. பார்த்துட்டு வந்துட்டாரு. பட் உண்மையாலுமே அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சதாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா? அது தெரிஞ்சுங்க. ஸோ ரயில்வே ட்ராக் எங்க போட்டிருக்காங்க, லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்பதான் என்ன பண்றாங்கன்னா, செங்கல் அடுக்கி வைக்கிறாங்க. செங்கல் எடுத்து யூஸ் பண்றாங்க. அந்த செங்கலை உருவாக்கின மக்கள் யாரு அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சதாரு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஓகேங்களா? அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அகழ்வாராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப அகழ்வாராய்ச்சி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, 1921ல பண்றாங்க. அப்ப ஹரப்பாங்கிற பகுதியை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஹரப்பா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டறியப்பட்ட முதல் நகரம் எதுன்னு கேட்பாங்க. இதுனா வந்து ஹரப்பா. இன்னும் சொல்லுவாங்க, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதனால இது பேர் வந்து ஹரப்பா. ஓகேங்களா? ஸோ ஹரப்பா நாகரிகம் இல்லாட்டி சிந்து சமவெளி நாகரிகம் 2மே ஒரே மீனிங் தான். ஓகேங்களா? அப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஃபர்ஸ்ட் நகரம் வந்து ஹரப்பா. எப்ப எடுக்கிறாங்க? 1921ல கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற ஒரு நகரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த வருஷம்? 1922ல. ஆக்சுவலா இந்த மொஹஞ்சதாரோ இருக்கு இல்லையா? இப்ப எங்க இருக்குன்னா, பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்துல தான் வந்து இந்த மொஹஞ்சதாரோ ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. இது ஆக்சுவலா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கிறதுலயே பெரிய சைட், லார்ஜஸ்ட் சைட். அப்ப ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பா. இதுக்குள்ளயே பெருசுன்னு கேட்டாங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? அது முக்கியம். அதுபோல என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஒட்டுமொத்த இண்டஸ் வேலி சைட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். 1.5 மில்லியன். ஓகே, 1 மில்லியன்னா 10,00,000. அப்ப என்ன விஷயம்? கிட்டத்தட்ட 10,00,000 15,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஏரியா பரவி இருந்திருக்கு. ஆனா ஹரப்பா இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா மொஹஞ்சதாரோ மட்டும் எவ்வளவு இருந்திருக்குன்னா 200 ஹெக்டருக்கு பெருசா இருந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இருக்கறதுலயே பெருசு வந்து மொஹஞ்சதாரோ. அப்ப பார்க்குறோம் இல்லையா? அப்போ அதோட எல்லைகள் கேட்பாங்க சில டைம் மேட்ச் த ஃபாலோயிங்ல. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணீங்க. மேப்ல எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு மார்க் பண்ணுவோம் இல்லையா? அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்திய இந்த ஒட்டுமொத்த இண்டஸ் வேலையுடைய எல்லைகள்னு பார்க்கும்போது, கிழக்கு பக்கம் என்ன இருக்குன்னா வந்து ஆலம்கீர்பூர் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஏரியா இருக்கு. அது வரைக்குமே இந்த பகுதி வந்து பரவி இருந்திருக்கு. கிழக்கு பக்கம் வந்து ஆலம்கீர்பூர். ஓகேங்களா? அடுத்து மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைட்ல பார்க்கும்போது சட்கா ஜெண்டர். வெஸ்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து சட்கா ஜெண்டர் இந்த பக்கம் மேற்கு பக்கத்துக்கு. நார்த்ல பார்த்தீங்கன்னா சார்டுகை. நார்த்ல வந்து ஷார்டுகை. சவுத்ல பார்த்தீங்கன்னா தைமதாபாத்ங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஓகே, சவுத்ல வந்து தைமதாபாத். அப்ப ஈஸ்ட் பக்கம் ஆலம்கீர்பூர். ஈஸியா வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு டைரக்ஷன் சொல்லும்போது கிழக்குன்னு தான் ஆரம்பிப்போம். அதே போல அல்பாபெட்டிக் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா 7 தான் ஆரம்பிப்போம். அப்படி விஷயம். ஸோ ஈஸ்ட் பக்கம் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு. அப்ப கிழக்குங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி இருக்கு? ஆலம்கீர்பூர். ஃபர்ஸ்ட் எழுத்து அதான். ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுத்து ஆலம்கீர்பூர். ஓகேவா? அடுத்து நார்த்ல நமக்கு எப்பயும் பார்த்தீங்கன்னா, நார்த் பக்கம். நம்ம தமிழ்நாட்டை விட பார்த்தீங்கன்னா, நார்த் பக்கம் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்கும். அப்ப விஷயம் காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கை தான் சின்னம். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கை தான் வந்து அவங்களுடைய சின்னமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? சார் டு கை அப்படிங்கிறப்ப நீங்க நார்த் பக்கத்துக்கு சார் டு கை வச்சுக்கோம். ஆக்சுவலா சார் டு கை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. வெஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா சட்கா ஜெண்டர் அப்படிங்கிற பகுதி. அடுத்து சவுத்ல வந்து தைமதாபாத்ங்கிற பகுதி இருக்கு. ஈஸியா வச்சுக்கலாம். ஓகேங்களா? கிழக்கு ஆலம்கீர்பூர், மேற்கு பார்த்தா சட்கா ஜெண்டர், நார்த்ல பார்த்தீங்கன்னா நார்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்டுகே, சவுத்ல வந்து தைமதாபாத்னு சொல்லி எல்லைகள் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல டிஎன்பிசியோடைய எல்லா எக்ஸாம்லயுமே மேத்ஸ் பேப்பர்ல கேட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதனால இப்பவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. தெளிவா படிச்சுங்க. அப்ப இந்த பகுதியெல்லாம் பாருங்க குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ஆல்ரெடி சொல்றோம் இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிந்து நதிய ஒட்டி தான் உருவாயிருக்கு. ஓகே, எந்த ஒரு நாகரிகமே என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஆத்தங்கரைய ஒட்டி தான் உருவாகிட்டு இருக்கும். ஏன்னா என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் ஃபுல்லாவே, நாடோடியே வாழ்ந்த மக்கள் ஆத்தங்கரைய பார்க்குறாங்க.
அப்போ இந்த ரிவர் பேங்க்ல ஆத்தங்கரையில் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல செழிப்பான தண்ணி இருக்கு, குடிக்க வசதியா இருக்கு. அந்த தண்ணி வச்சு என்ன பண்றாங்க மக்கள் நிலையா வந்து வீடு கட்டி வாழ்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மனித நாகரிகத்தின் தொட்டில், மனித நாகரிகத்தின் தொட்டில்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனித நாகரிகத்துடைய தொட்டில், அதாவது என்னன்றாங்க நாகரிகம் உருவாகுது. ஓகேங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை, ரிவர் தான் என்ன பண்ணுவாங்க, ஆற்றங்கரை தான் வந்து மனித நாகரிகத்தின் தொட்டில சொல்லுவாங்க. அதே போல என்னாச்சுன்னா சிந்து நதி இருக்கு இல்லையா, சிந்து நதியை ஒட்டி தான் நமக்கு என்ன ஆகுது, இந்த ஒட்டுமொத்த நாகரிகம் உருவாகுது. சொல்லப்போனா வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஜாகிரபிலையும் கேட்பாங்க. சிந்து நதியுடைய கிளை நதிகள் எதுன்னு கேட்பாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ்ன்னு சொல்லி மொத்தம் 5 கிளை நதிகள் இருக்கு. ஓகேவா? ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கிளை நதிகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட்டரி இங்க சொல்லுவாங்க. அந்த 5 நதியை ஒட்டி தான் நமக்கு என்ன இருக்குன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியல் நாகரிகமும் உருவாயிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுங்க. இப்போ அந்த நதிகள் பார்க்கலாமா? நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி ஆலம்கீர்பூர் இங்க இருக்கு பாருங்க. ஆலம்கீர்பூர் கிழக்கு பக்கத்துக்கு. ஓகேங்களா? மேற்கு பக்கத்துக்கு சட்கா ஜெண்டர். ஓகேங்களா? அதே போல நிறைய முக்கியமான விஷயம் பார்த்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பாவை பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஸோ தோலாவேரா பற்றி படிப்போம், மொஹஞ்சதாரோ பற்றி படிப்போம். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காலிபங்கை பற்றி படிப்போம். இதெல்லாம் வந்து முக்கியமான சைட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த இண்டஸ் வேலை சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய நாகரிகமாக தான் இது பரவி இருந்திருக்கு. அதாவது இந்தியாவிலையும் இருந்திருக்கு, பாகிஸ்தான்லையும் கலந்து தான் வந்து நாகரிகம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இது பரவி இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா, இதுக்குள்ளே பெருசுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த நாகரிகம் இருக்கு இல்லையா, எப்போ சார் உருவாச்சு, என்னதான் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாகரிகமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உருவாயிருக்கும், நல்லா டெவலப் ஆயிருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்கும். அதே போல சொல்கிறாங்க ஹரப்பாவுக்கு முந்தைய நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா நாகரிகம் எப்போ வந்து உருவாகுதோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்காங்க, மக்கள் ஃபுல்லாகவே நாடோடியாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கிமு 3000 2600 வரைக்கும் இது மேட்ச் ஆஃப் பலன்கள் கேட்பாங்க. அப்ப என்ன விஷயம், ஹரப்பாவுக்கு முந்தைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா 3000க்கு முன்னாடி, கிமு 3000க்கு முன்னாடி தான் நம்ம இருக்காங்க மக்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. அதாவது பிஃபோர் கிறிஸ்ட். ஓகே, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி நம்ம இருக்காங்க மக்கள் ஃபுல்லாவே நாடோடியா வாழ்ந்திருக்காங்க. கிறிஸ்து பிறக்கறதுக்கு 3000 2600 வரைக்கும் மக்கள் நம்ம இருக்காங்கன்னா கிராமத்துல வாழ்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் லைட்டா டெவலப் பண்ணி என்ன பண்றாங்க, நகர வாழ்க்கையா மாத்துறாங்க. ஸோ கிராம வாழ்க்கைங்கிறப்ப சாதாரண வீடுகள் இருக்கும், தெரு ப்ராப்பரா இருக்காது, அப்படி இருந்துச்சு இல்லையா? அது என்ன பண்றாங்க, லைட்டா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நகர்ப்புற வாழ்க்கை, ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெளிவான ரோடுகளா இருக்கும். ரோடுனா தார் ரோடு இருக்காது, மண் ரோடு தான் இருக்கும். ஓகேங்களா? மண் ரோடு தெளிவா இருக்கும், ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்ட வீடுகளா இருக்கும், சாக்கடைகள் ப்ராப்பரா இருக்கும், ஒரு நிர்வாகம் ப்ராப்பரா இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸோ கிறிஸ்து பிறக்கறதுக்கு 3000 பீஸ்ல இருக்காங்க மக்கள் ஃபுல்லாவே அர்பன் லைஃப்பை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அம்ரி, கோட் டிஜிங்கிற 2 ஊர் இருக்கு. இதான் பாகிஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு ஹரப்பா, ஒரு நாகரிகம் வந்து நல்லா மெச்சூரிட்டியா நடந்துட்டு இருக்கு, டெவலப் ஆகி சூப்பரா நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா 2600 1900 வரைக்கும் அப்படி இருக்க நாகரிகம் வந்து பக்கா டெவலப்மெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கு. அவ மக்கள் என்ன பண்றாங்க, பெரிய நகரங்கள்ல வாழ்றாங்க. சென்னை மாதிரி, பெங்களூர் மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கா சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப 2600 1900 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்க முக்கியமான ஏரியாவை பார்க்கும்போது காளிபங்கன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில வடிவமைக்கப்பட்ட சிட்டியா இருந்திருக்கு. எல்லா அம்சங்களும் இருந்திருக்கு. ரோடு ப்ராப்பரா இருந்தது, சாக்கடை ப்ராப்பரா இருந்திருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க ப்ராப்பரா இருந்திருக்கு. அடுத்த விஷயம் என்ன, இந்த நாகரிகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போகுது, சரிவை நோக்கி போகுதுங்கிறாங்க. எப்ப நடந்திருக்கு இந்த விஷயம், 1900 1700 கிமுல நடந்திருக்கு. அது என்ன பண்றாங்க, ஒரு 200 வருஷமா என்ன இருக்கு, அந்த நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. ஹரப்பாவுக்கு முன்னாடி ஸ்டேஜ், அடுத்து ஹரப்பாவோட ஆரம்ப ஸ்டேஜ், ஹரப்பா மெச்சூர்டா இருக்க ஸ்டேஜ், கடைசியா பார்த்தீங்கன்னா ஹரப்பாவுடைய மறைந்த நிலை டிக்ளைன் ஸ்டேஜ் சொல்லி என்ன பண்றாங்க, மொத்தம் 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. இது தெரிஞ்சுக்கிறோம்.
அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரப்பால இருக்கக்கூடிய சிட்டீஸ் கேட்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஹரப்பா இருக்க சிட்டீஸ் வந்து இப்ப எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்பாங்க. இது மேட்ச் ஆஃப் கேட்பாங்க. ஓகேங்களா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் சைட் வந்து ஹரப்பா. அப்ப அந்த ஹரப்பா எங்க இருக்கு? இப்போதைக்கு பஞ்சாப்லயும், பாகிஸ்தான்லயும் இருக்கு. ஏன்னா ஹரப்பாங்கிறது அந்த காலத்து பேரு. ஓகேங்களா. அது இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல கொஞ்சம், பாகிஸ்தான்ல கொஞ்சம்னு சொல்லி இருக்கு. அடுத்த விஷயம் என்ன? மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. அப்ப அந்த மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிந்து மாகாணம். முழுக்க முழுக்க பாகிஸ்தான்ல மட்டும் தான் இருக்கு. மொஹஞ்சதாரோ இஸ் லொகேட்டட் இன் சிந்து ப்ராவின்ஸ். பாகிஸ்தான்ல மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தோலவேரா அப்படிங்கிற பகுதி, லோத்தல், சர்கோடட்டா. இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கு. தோலவேரா, லோத்தல், சர்கோடட்டாங்கிற பகுதியில உங்களுக்கு குஜராத்ல இருக்கு. அடுத்த விஷயம் காளிபங்கன். அடிக்கடி கேட்பாங்க. காளிபங்கன். ஓகேங்களா. எங்க இருக்குன்னா வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. அதே போல பனாவலி அண்ட் ராக்கிகிரி எங்க இருக்குன்னா நமக்கு ஹரியானால இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க இருக்கக்கூடிய பழைய சிட்டி பேரு, அது இப்போதைக்கு எந்த ஊர்ல இருக்கு? ஹரப்பான்னா பஞ்சாப் பாகிஸ்தான்ல. மொஹஞ்சதாரோனா வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தான் சிந்து மாகாணத்துல இருக்கு. தோலவேரா, லோத்தல், சர்கோடட்டா குஜராத்ல இருக்கு. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் முழுக்க முழுக்க ராஜஸ்தான்ல இருக்கு. பனாவலி ராக்கேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானால இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து மேட்ச் தான் போலாங்க அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸாம்ல கேட்டே இருப்பாங்க. ஸோ நோட்ஸ் பண்றதுக்கு நோட்ஸ் எடுக்க தாராளமா நோட்ஸ் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு, இல்லாட்டி அந்த நோட்ஸை வந்து ஷேர் பண்றோம். அதை பார்த்து நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த விஷயம் நான் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஃபர்ஸ்ட் சைட் என்னன்னா வந்து ஹரப்பா தான். முதலே படிச்சோம். முதலில் கண்டறியப்பட்ட நகரம் பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா. அப்புறம் சொல்றாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1921ல. கண்டுபிடிச்சது யாரு? தயாராம் சாணி. சார் அங்க வந்து என்ன சொல்லணும் நம்ம? அலெக்சாண்டர் பர்னஸ்லாம் படிச்சோமே சார். சர் ஜான் மார்ஷல் படிச்சோமே சார்னா, சர் ஜான் மார்ஷல் இருக்கார் இல்லையா? அவர் என்னன்னா ஒட்டுமொத்த சிவிலைசேஷனுக்கு கேப்டன். ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி காலேஜ்ல வந்து ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. அவங்க வந்து ஒட்டுமொத்த காலேஜுக்குமே இன்சார்ஜா இருப்பாங்க. பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பாங்கிற சைட்டை தோன்றடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சாணி. ஓகேவா. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, லோத்தல்ங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஹெட் யாருன்னா வந்து ஷாஜான் மார்ஷல். ஓகேங்களா. அப்போ ஒட்டுமொத்தமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஹெட் யாரு? கேப்டன் யாருன்னு கேட்டாங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஓகேவா. ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தயாராம் சாணி. ஓகேங்களா. எப்போ? 1921ல. இது எங்க இருக்கு? ராவி நதிக்கரையில இருக்கு. சரிங்க சார். ஹரப்பான்னு ஒரு சிட்டி இருக்குன்னு சொல்றீங்களா? என்ன எவிடன்ஸ்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரிக் வேதம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 விதமான வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வணம்னு சொல்லி மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வணம்னு சொல்லி மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4லயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிக் வேதம் தான். அந்த ரிக் வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹரி யுப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை என்ன மீன் பண்ணுது? ஹரப்பாவை தான் மீன் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ரிக்வேதத்தில் காணப்படக்கூடிய எந்த வார்த்தை ஹரப்பாவை மீன் பண்ணுதுன்னா ஹரி யுப்பியா அப்படிங்கிற வார்த்தை. ஓகேங்களா. அதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேசிக் கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. ஓகேவா. அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா மொஹஞ்சதாரோ. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி சொல்லியிருக்கோம். இருக்கிறதுலேயே பெரிய சைட் எதுன்னா மொஹஞ்சதாரோ தான். ஓகேங்களா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹரப்பா பார்த்தோம் இல்லையா? இந்த ஹரப்பாவுக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா த பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம் அப்படிங்கிற பேர்ல அதுக்கு மீனிங். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஹரப்பா அப்படிங்கிற சிட்டிக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம். அதே போல மொஹஞ்சதாரோ இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடு. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எம் எம் இது எப்படி இருக்கு? மேடு மாதிரி இருக்கா எம்ங்கிறது? அப்ப என்ன பண்ணலாம் நீங்க? மொஹஞ்சதாரோ அப்படின்னா இது ஒரு மேடு, இறந்தவர்களின் மேடு. ஏன் அப்படி சொல்றாங்க? பிகாஸ் இங்க நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இது வந்து இருக்குல்லையே பெரிய சைட்டா இருந்திருக்கு இல்லையா? அப்ப பெரிய சைட்டுங்கிறப்ப என்ன பண்றாங்க? நிறைய மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதனால சொல்றாங்க எத்தனை மக்களுமே வந்து காலத்தால வந்து அழிஞ்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவர்களுடைய பிணங்கள் தோண்டதுல கிடைச்சிக்கிட்டே இருக்கு எலும்புக்கூடுகள். அது சொல்றாங்க வந்து இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லி அழைக்கிறாங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. அப்ப ஹரப்பான்னா பரீடு சிட்டி, புதையுண்ட நகரம். மொஹஞ்சதாரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவர்களின் மேடு. ஓகேங்களா. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1922. கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பேனர்ஜி. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க?
இப்போ அடிவாக இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஓகே. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, மொகஞ்சதாரோல கிடைக்கக்கூடிய முக்கிய எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பிரான்ஸால செய்யப்பட்ட வெண்கலம் இருக்கு இல்லையா? பிரான்ஸால செய்யப்பட்ட ஒரு நடன மங்கையின் உருவம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டான்சிங் கேர்ள். நடன மங்கையின் உருவம். ஓகேங்களா? எதுல செஞ்சிருக்காங்க? பிரான்ஸ்ல செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு. பெரிய குளம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கிரேட் பாத்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, காவிரியில போயிட்டு நீராடுவாங்க இல்லையா? கங்கை போவாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டியர்டைட். ஸ்டியர்டைட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டியர்டைட். ஒரு சுண்ணாம்பு கல்லால செய்யப்பட்ட ஒரு தலைவனின் உருவம். ஓகேங்களா? இத ஏன் தலைவன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்க முக்கியமான விஷயம் பாருங்களேன். ஒரு கிரீடம் மாரி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஒரு தலையில பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கிரீடம் போல ஒரு விஷயத்த வந்து சூட்டியிருக்காரு. ஓகேங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா வந்து, பட்டு துணி மாரி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெல்லிய ஆடைய வந்து அணிஞ்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவனுக்கான அடையாளமா இருந்திருக்கு. ஓகேங்களா? அது முக்கியமான விஷயம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரா ட்ரிம் பண்ணியிருக்காரு பாருங்க. தாடிய பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ப்ராப்பரா ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து தந்தத்தால செய்யப்பட்ட ஒரு சீப்ப பயன்படுத்தியிருக்காரு. அது பேர் வந்து ஐவரி கோம்பு. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்ப வந்து பயன்படுத்தி அவங்க ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்புக்கல்ல செய்யப்பட்ட தலைவனின் உருவம் ஒரு மிகப்பெரிய குளம் இருந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, வெண்கலத்தால செய்யப்பட்ட உங்களுக்கு ஒரு டான்சிங்கருடைய உருவமும் அங்க இருந்திருக்கு. அடுத்த முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, லோத்தல் அப்படிங்கிற பகுதி. எங்க இருக்கு நமக்கு? குஜராத்தினுடைய போகா ரிவர்ல இருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய போகா ரிவர்ல தான் நமக்கு வந்து லோத்தல் அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சது 1953ல கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஆர். ராவ். ஓகேங்களா? ஸோ ஹரப்பா 1921, மொஹஞ்சதாரோ 1922, அடுத்து லோத்தல் வந்து 1953 கண்டுபிடிச்சது யாருன்னா எஸ்.ஆர். ராவ். ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம் இது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காளிபங்கன். இப்ப இந்த பேர் எல்லாமே வித்தியாசமா இருக்கு பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஹரப்பான்னா புதையுண்ட நகரம். அதாவது வந்து புதைந்து போன நகரம். இங்கிலீஷ்ல வந்து பரிடு சிட்டி. மொஹஞ்சதாரோன்னா இறந்தவர்களின் மேடு. அதே போல காளிபங்கனுக்கு என்ன மீனிங்னா, காளி அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். காளினா வந்து கருப்பு, பிளாக். பங்கன்னு அர்த்தம் வளையல்கள் அர்த்தம். அப்ப காளி பங்கன்னா கருப்பு வளையல்கள். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1960ல பி.கே. தாபர் அண்ட் லால். லால் அண்ட் பி.கே. தாபர் என்ன பண்றாங்க? 1960ல வந்து காளி பங்கு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நன்கு உழப்பட்ட நிலம் கிடைக்குது. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நன்கு உழப்பட்ட நிலம். அப்ப என்ன விஷயம்னா, அந்த காலத்து மக்கள் வந்து ப்ராப்பரா விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ராப்பரா வந்து விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கு. எப்ப கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? கிறிஸ்து இயேசு பிறக்கறதுக்கு 2600 வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஸோ விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ நன்கு உழப்பட்ட நிலம் வந்து அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸா கிடைக்குது. கூட வேற என்ன கிடைச்சிருக்கு? அங்க வந்து 2 வகையான புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இறந்த உடலை வந்து 2 இதா புதைச்சிருக்காங்க. ஓகேவா? கிடைமட்டத்திலயும் புதைச்சிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாழிகள் இருக்குல்ல, பெரிய பெரிய மண் பானைகள் இருக்கும். அதுல வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. அப்ப 2 விதமான புதைக்கும் பழக்கம் இருக்கு. நிற்க வச்ச மாதிரியும் புதைச்சிருக்காங்க. கூடவே படுக்க வச்ச மாதிரியும் வந்து புதைச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எவிடன்ஸ்லாம் நமக்கு இங்க கிடைக்குது. ஓகே, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கிய கொஸ்டின். ஏ வெரி ஃபைன் பிளவுட் ஃபீல்டு. நன்கு உழப்பட்ட நிலம் கிடைச்ச பகுதி எதுன்னா காளிபங்கன்றப்ப உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? அது பார்க்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தோலவேரா அப்படிங்கிற பகுதி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் குஜராத்தில் தான் இருக்கு. தோலவேரா located in குஜராத். இதை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். பிஸ்த் 1985ல. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதின்னு கேட்பாங்க. ரீசெண்டா லாஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. ரீசென்ட்லி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ங்கிற விஷயம் என்னன்னா, அவ்வளவு முடிஞ்சிச்சு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுங்கிற மாதிரி மீனிங். பட் இப்போ தோண்டி பார்த்தாலும் மேபி ஏதோ இடத்துல வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, லாஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ரீசன் கொடுப்பாங்க. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது 1985ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா சமீபம் கொடுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா 1921, மொஹஞ்சதாரோ 1922. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1985ங்கிறது கொஞ்சம் பக்கமா தான் இருக்கு. அப்ப என்னன்னா வந்து சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பகுதின்னா நம்மளுடைய டோலவேரா. அது ஆண்டு வந்து 1985 to 90 கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.எஸ். பிஸ்த். எங்க இருந்திருக்கு? இது வந்து குஜராத்ல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும்.
அப்போ என்ன விஷயம், இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஹெட் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்ஜன் மார்ஷல். ஓகே, மற்றபடி ஒவ்வொரு பகுதிக்கும் ஹெட் இருந்திருக்காங்க, ஒவ்வொரு பகுதிக்கும் அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க இருந்திருக்காங்க, அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக பார்த்துக்கணும். இது மேட்ச் படங்களை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, படிச்சுக்கணும். அப்போ இந்த சிட்டிலாம் பார்த்து படிச்சோம் இல்லையா, அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இப்போ இருக்கிற சிட்டி மாதிரியே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா, ஸோ இங்கே வந்து டவுன் பிளானிங் ப்ராப்பராக இருந்திருக்கு. குறிப்பாக வந்து ஹரப்பாவுடைய மெச்சூர்டு ஸ்டேஜ், ஓகே, முதிர்ச்ச நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ப்ராப்பரான டவுன் பிளானிங் இருந்திருக்கு. குறிப்பாக என்னன்னா அங்கே கிரிட் லைன் பேட்டர்ன் இருக்கு. கிரிட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து கட்டம் கட்டமாக நம்மளுக்காக மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், சிட்டி வந்து இப்படி அது பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதின்னு நம்மளுக்காக ப்ராப்பராக வந்து கிரிட் லைனில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. கட்டம் கட்டமாக வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, அது போன்ற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீடுமே எப்படி இருக்காங்கன்னா பிரிக்டு ஹவுஸ். ஓகேவா, ஸோ என்னன்னா வந்து ஸோ சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, என்ன பண்ணுறோம், செங்கல் என்ன பண்ணுறோம்னா செங்க சூளையில போட்டு சுட்டெடுத்து தான் வந்து நம்ம வீடு கட்டுறோம். அதே போல் நம்மளுக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா பர்ன்ட் பிரிக்ஸ். பர்ன்ட் பிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீட்டில் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இருக்க அதே வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ப்ராப்பரான ஸ்ட்ரீட் கேனல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் ட்ரைன்ஸ் இருந்திருக்கு. அப்போ தெருக்கான வடிகால்கள் இருந்திருக்கு, சாக்கடைகள் ப்ராப்பராக இருந்திருக்கு. கூட பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வீட்லையுமே வந்து ப்ராப்பரான குடிநீர் வசதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குங்க இந்தியாவில், என்னன்னா ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன் ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்கள்லையும் எல்லா வீடுகள்லையும் நம்ம போகிறோம் குடிநீர் வசதி தரப்போகிறோம் 2030 சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2000 நம்ம சுதந்திரம் வாங்கியுமே எதுவும் பண்ண முடியல. ஓகேங்களா, இத்தனை வருஷமா சுதந்திரம் வாங்கி அப்போ நம்ம என்ன பண்ண முடியல, ஒவ்வொரு கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான குடிநீர் வசதி கொடுக்க முடியல இந்த காலத்திலேயே. பட் அவங்க என்ன இருக்காங்க, அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ப்ராப்பரான குடிநீர் வசதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன்ங்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்க, அதோடைய இலக்கு என்ன, அதை வந்து எந்த வருஷத்தில் அச்சீவ் பண்ண போகிறாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க்காக வந்து பார்த்துடுவாங்க. ஓகேங்களா, ஜல் ஜீவன் மிஷனுடைய இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன, அதோட இலக்கு, ஓகேங்களா, எத்தனை வீட்டுக்கு வந்து கொடுக்க போறாங்கிற இலக்கு இருக்கு இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா எப்போ அச்சீவ் பண்ணி பிடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து நம்ம பண்றாங்கன்னா வந்து இந்த வீடுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் ப்ராப்பரான சமையல் கட்டு இருந்திருக்கு. ஸோ குக்கிங் யார்டு ப்ராப்பராக இருந்திருக்கு, வீடெல்லாம் ப்ராப்பராக இருந்திருக்கு எல்லாமே. ஓகேங்களா, உன்னை பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த அந்த காலத்துடைய சிட்டி. அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட்டமாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு கட்டம் இருக்கும், இங்கே ஒரு கட்டம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்காங்க தெளிவாக ப்ராப்பராக வாழ்ந்துருக்காங்க. இது இப்போ தான் கிரிட் லைன் பேட்டர்ன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஊரை சுற்றியும் நீர்ப்பாசன வசதிக்கான பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரிவர் ஓடுற மாதிரி கட்டியிருக்காங்க. ஓகே, ரிவர் எங்கெல்லாம் ஓடுதோ அந்த மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மக்கள் சிட்டி வச்சு வாழ்ந்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ப்ரௌனாக இருக்குல்ல, காரணம் என்னன்னா சுட்ட செங்கற்கள், பர்ன்ட் பிரிக்ஸ் வச்சு மக்கள் வாழ்ந்துருக்காங்க. சுற்றி நமக்கு என்ன இருக்கு, நீர்ப்பாசன வசதி இருக்கு. அப்புறமே இருக்காங்க மக்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணியிருக்காங்க, மீன் பிடிச்சு சாப்பிட்ருக்காங்க, கப்பல் வச்சு அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில வீடுகள் எப்படி இருக்கு, குட்டி குட்டியாக இருக்கு, சில வீடுகள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. அப்படியே விஷயம் இவங்க பார்த்தீங்கன்னா குடோன்ஸும் ப்ராப்பராக இருந்திருக்கு. மக்கள் இருக்காங்கன்னா வந்து குடோன்லேயும் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. குடோன் மக்கள் அங்கே தன்னோட பொருட்களை ஃபுல்லாக சேமிச்சு வச்சு கப்பல் ஏற்றி வணிகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய உற்பத்தி அதிகமாக இருந்திருக்கு. பிகாஸ் சிந்து நதிங்கிறது பெரிய நதி, நல்லா வளமான நதி. அப்படி பண்ணுற மக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணதை ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ணி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி தெளிவாக கோடு போட்டிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு வீடுமே. ஓகேங்களா, அப்புறம் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல நிர்வாகம் இருந்திருக்கு. இப்போ நம்மளே வச்சு பாருங்களேன், வீடு கட்டுவோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம இப்போ வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ரோட்டில் தான் கட்டியிருப்போம். நிறைய பேர் பார்த்துக்க முடியும். வீடோட இடத்தை தாண்டி கவர்மெண்ட் ரோட்டை ஆக்கிரமிச்சு பண்ணியிருப்போம், நம்ம வாசல்படியே வச்சுருப்போம். இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேர். ஓகேங்களா, அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க தெருவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அப்படின்னு விஷயம் அங்கே ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்திருக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்திருக்கு.
ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, சில வீடுகள் பார்த்தீங்கன்னா வந்து தரை தளத்தோட முடிஞ்சிருச்சு. சில வீடுகள் பார்த்தீங்கன்னா, மேல வரைக்கும் போகுது பாருங்க. சில வீடுகள் பார்த்தீங்கன்னா வந்து அடுக்குமாடி குடியிருப்பாவும் இருக்கு. ஓகேங்களா? அடுக்குமாடியும் இருக்கு நமக்கு. அப்ப தெரியுது மக்கள் வந்து ஒரு மாடி வீட்லயும் மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரிய வருது. அடுத்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே ப்ராப்பரா வந்து வாசற்படி இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா வந்து படிக்கட்டுகள் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிணறுகள் இருக்கு. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்லயுமே கிணறு வச்சிருந்திருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பகுதிகள வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணியிருக்கு. சில பகுதிகள் ஓப்பன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து ஓப்பன்ல இருக்கு. அப்ப என்ன விஷயம் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ ராஜஸ்தானா இருக்கட்டும், இல்லாட்டி நார்த் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடுமையான வெப்பம் இருக்கும். கடுமையான குளிர் இருக்கும். அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த வெப்பத்திலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மூடிய பகுதியில இருக்கு வீட்ல. அதேபோல பார்த்தீங்கன்னா வந்து காற்றோட்டத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, வென்டிலேஷனுக்காக பார்க்கும்போது அவங்க ஒரு திறந்த பகுதிய வச்சிருக்காங்க வீட்ல. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வீட்ட பத்தி தெரிஞ்சிருக்கு. ஸோ வீட்ல வந்து மக்கள் மழைக்காக மட்டும் பதுங்கி வாழாம, காற்றோட்டத்த பத்தி யோசிச்சிருக்காங்க. ப்ராப்பரா படிக்கட்டு வச்சு மாடி வீட்ல வாழ்ந்திருக்காங்க. கிணறுகள் ப்ராப்பரா இருந்திருக்கு. இது மாரி எல்லாமே தெளிவா ஸ்ட்ரக்சரா மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த காலத்திலேயே ஒரு தொழில்நுட்ப அறிவு அங்க இருந்திருக்கு. அடுத்தது, ஒவ்வொரு வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டிரைனேஜ் போகுது. ஸோ டிரைனேஜ் பாருங்களேன். ஒவ்வொரு வீட்ல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான டிரைனேஜ் போயிட்டுருக்கு. அதுல குறிப்பிடாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரைனேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சில பகுதிகள்ல மூடுமாறு இருக்கு. சில பகுதியில வந்து டிரைனேஜ் எல்லாமே மூடிய பகுதியா இருக்கு. சில பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனா இருக்கு. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கால்வாய்கள், வடிகால்கள் எப்படி இருக்குன்னா, திறந்த மாதிரி இருந்திருக்கு, மூடிய மாரியும் இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, போத் ஓப்பன்டு அண்ட் க்ளோஸ்டு. எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க? பிகாஸ் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்கன்னா, செக் பண்ணி பார்ப்பாங்க. எங்கேயா அடைப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்கு க்ளோஸ் பண்றாங்க? நோய் பரவாம இருக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப போத் ஓப்பன்டு அண்ட் க்ளோஸ்டா தான் இருந்திருக்கு. அந்த நாகரிகத்துடைய டிரைனேஜ்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள்ல கிணறுகள் வற்றி போக வாய்ப்பில்ல. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, குழாய்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சு குடிநீர் கொண்டு போயிருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண் இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழாய்கள் மாரி செஞ்சு, ஒரு குழாய்க்குள்ள ஒரு குழாய் என்ன பண்ணியிருக்காங்க, சொருகி சொருகி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லென்த் உருவாக்கியிருக்காங்க பாருங்க இங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழாய்க்குள்ள ஒரு குழாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைப்ப ஃபுல்லா இன்டர்கனெக்ட் பண்ணிட்டு, ஒரு விதமான நீண்ட குழாய் உருவாக்கியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீர வந்து ஒரு பக்கத்துல இருந்து வேற பக்கத்துக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டு இந்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த மாரி பார்க்க முடியும். நம்ம வீட்ல எல்லாம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து சில பைப்ஸ்லாம் பார்க்க முடியும். அப்ப என்ன கேட்பாங்க, சிந்து சமய மக்கள் பார்த்தீங்கன்னா, பா வடிவ குழாய்கள் இப்படி இருக்கும். பா வடிவ குழாய்கள்லாம் தண்ணி இங்க வந்து இப்படி போற மாரி வச்சிருப்பாங்க. இது பேரு பா வடிவ குழாய்கள். அதேபோல டா வடிவ குழாய்கள். வளைஞ்சு போகுது இல்லையா? இது பேரு டா வடிவ குழாய்கள். அப்படி பிரிச்சுக்கோங்க. இண்டஸ் வேலி மக்கள் பா வடிவம் மற்றும் டா வடிவ குழாய்களா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? பா வடிவ மற்றும் டா வடிவ குழாய்கள அந்த காலத்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்ற டெக்னாலஜி அந்த காலத்திலேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க மக்கள். ஓகேங்களா? அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்த விஷயம். ஒவ்வொரு வீட்லயுமே குழாய்கள் இருந்திருக்கு. குடிநீர் வசதி இருந்திருக்கு. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக வியாபாரிகள் வந்துட்டு போவாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பொதுவான திறந்த வெளி குழாய்களும் இருந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே செங்கல் உருவாக்கியிருக்காங்க பாருங்க. செங்கல் வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட வந்து அந்த குழாய்கள் வந்து கிணறுகள் ஃபுல்லா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? திறந்த குழாய்களும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உருவாக்கி இருந்திருக்காங்க. அடுத்தது, இங்க எல்லாமே தெரியும் பாருங்களேன். ஸோ வந்து சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட வீடு. எல்லாமே ப்ராப்பரா ஒரு ஷேப்ல இருக்கு. அது எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா, எல்லா வீடுமே வந்து கட்ட கட்டமா தான் இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, தெரு குழாய்கள், தெரு கால்வாய்கள் ப்ராப்பரா இருந்திருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்றாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க சில வீடுகள் வந்து மாடி மாடியா இருக்கு பாருங்க. மக்கள் மாடி வீட்லயும் வாழ்ந்திருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இங்க பார்த்தீங்கன்னா வந்து காற்றோட்டத்துக்காக, மானிட்டருக்காக பார்த்தீங்கன்னா வந்து வென்டிலேஷனுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்க பார்த்தீங்கன்னா தலையில ஒரு மண்பானை கொண்டு போறாங்க இல்லையா? மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பானைகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த பானை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சமைச்சிருப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, உணவு தானியங்கள பாதுகாத்திருப்பாங்க. இங்க பாருங்களேன், 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பொழுதுபோக்கும் அங்க இருந்திருக்கு. கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கால்நடைகள் வந்து வளர்த்திருக்காங்க. அதாவது மாட்டு வண்டி தான் தெரியுது நமக்கு. அப்போ இந்த இமேஜ்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரிய வருது. சுட்ட செங்கற்கள் இருக்கு, தெரு கால்வாய்கள் இருக்கு, அடுக்குமாடியில வாழ்ந்திருக்காங்க, பானைகள் பயன்படுத்தியிருக்காங்க, விளையாட்டு பொழுதுபோக்கு இருந்திருக்குன்னு எல்லாமே நமக்கு தெரிய வருது. ஓகேவா?
அதுபோல் மக்கள் பண்ணியிருக்காங்கன்னா வந்து தானிய களஞ்சியங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ 14லிருந்து 18 விதமான 18 தானிய களஞ்சியங்கள் குடோன் இருக்கு. இங்க பாருங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளை தாண்டி தான் ஒரு ஆள் இருக்காருன்னா, அவரை விட பல மடங்கு உயரத்துல வந்து நம்ம பண்ணியிருக்காங்க தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலா வந்து தானிய களஞ்சியங்கள் தான். பட்டர்நாட்ஸ்னா வந்து மண்மூடி கிடக்கு. ஓகேங்களா? அப்படின்னா கிட்டத்தட்ட 14லிருந்து 18 வரைக்கும் தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்குன்னு சொல்ல வராங்க. எங்கதான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க மக்கள் தன்னுடைய தேவைகளுக்கு போக அதிகமா இருக்கக்கூடிய தானியங்களை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. மற்ற நாடுகளுக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் பெரிய குளம். இது எங்க இருக்கு? இதுவும் மொஹஞ்சதாரோல தான் காணப்படுது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து 39 அடி நீளம். ஓகேங்களா? நீளம் 39 அடி, அகலம் 23 அடி. ஓகேங்களா? உயரம் பார்த்தீங்கன்னா வந்து 8 அடியில வந்து உயரத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா வந்து ஸோ லென்த்து, பிரெத்து, ஹைட் கேட்பாங்க. 39, 23, 8. வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வடக்கு தெற்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இறங்கும். ஓகே, ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலும் படிக்கட்டு இறங்கும். அதுபோல விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஆக்சுவலாக ரூம்ஸ். அப்புறம் நினைக்கிறாங்கன்னா வந்து டெவலப் பண்ண இப்படி தான் இருந்திருக்கும் ஃபுல்லாகவே. என்ன இருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடை மாற்றும் அறைகள் இருந்திருக்கு. அதாவது ஒரு பொதுவான இடங்களுக்கு வந்து வரும்போது ஆண் பெண் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ப்ராப்பரான உடை மாற்றும் அறைகளும் வச்சிருக்காங்க. எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில அவ்வளவு நாகரிகமா வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க புதிய தண்ணீர் உள்ள போறதுக்கான பாதைகளும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண பழைய தண்ணி வெளியே போறதுக்கான பாதைகளும் இருந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் நினைக்காங்கன்னா வந்து சுண்ணாம்பு கலந்துருக்காங்க. ஜிப்சம் கலந்த சுண்ணாம்பு சாந்துன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு சாந்து, ஜிப்சம் கலந்துருப்பாங்க. அப்ப என்னாகும் தண்ணி வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஜிப்சம் கோட்டட் பண்ணி பண்ணிருக்காங்க. ஜிப்சம் கோட்டிங் கொடுத்து அதை வந்து பூசியிருக்காங்க. அப்ப தண்ணி என்ன ஆகும் லீக் ஆகாம இருக்குங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ வடக்கு தெற்கு படிக்கட்டு முக்கியம். மொஹஞ்சதாரோங்கிற லொக்கேஷன் இருந்திருக்கு முக்கியம். அவருடைய லென்த் தான் முக்கியம். ஸோ 39, 23, 8ங்கிற சைஸ் முக்கியம். அதுல பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா உள்ள தண்ணி வரக்கு குழாய்கள் இருந்திருக்கு. பழைய தண்ணி வெளியே போகிற குழாய்கள் இருந்திருக்கு. சுற்றியும் உடைமாற்று மறைகள் இருந்திருக்கு. ஜிப்சம் கலந்து சுண்ணாம்பு சாந்து வச்சு இவங்க பூசியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை என்னதான் சார் வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன். இந்த இமேஜ்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு விவசாயி இருக்காரு. இப்ப மக்கள் வந்து விவசாயம் பண்றாங்க. அவர் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு இருக்காங்க வந்து நெசவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு மரக்கலப்பை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர வேலைப்பாடுகள் தச்சு வேலை செய்வாங்க அவங்களும் அங்க இருந்திருக்காங்க. கார்பெண்டர் அங்க இருந்திருக்காங்க. அதுக்கான விஷயம் இது யாரோ ஒருத்தர் பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்ற விஷயம் அங்க கலை வேலைப்பாடு ஆர்ட்ஸும் டெவலப் ஆயிருந்திருக்கு. அதுபோல விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்க கால்நடை மட்டும் வளர்க்குறது சில பேர் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸை மட்டுமே என்ன பண்ணுவாங்க லைஃப் ஸ்டாக்கை மட்டுமே ரியர் பண்றதுக்கு கால்நடை வளர்ப்பு மட்டுமே வந்து வச்சிருக்க சில மக்கள் வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ விவசாயம், நெசவு, ஓவியம் டெவலப் ஆயிருக்கு, தச்சுவேலை டெவலப் ஆயிருக்கு. கூட பார்த்தீங்கன்னா வந்து கால்நடை மட்டுமே வளர்த்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மக்கள் யூஸ் பண்ண பானைகள் இருக்கு இல்லையா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இமேஜஸ் அந்த மாதிரி தான். அது எப்படி இருக்காங்கன்னா வந்து கோடுகள் போட்டிருக்காங்க பாருங்க. நேர்கோடு மற்றும் வளைகோடு இது பேர் கேட்பாங்க. இது பேர் ஸ்ட்ரெயிட் லைன் அண்டு ஜிக்ஸாக் லைன். ஓகே, இது பேர் வந்து நேர்கோடு மற்றும் வளைகோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கூட பானை எப்படி இருக்குன்னா சிவப்பு மற்றும் கருப்பா இருக்கு பாருங்க. சிவப்பு லைட்டா பூசியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்ப சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசப்பட்ட பானைகள் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோக என்ன பண்ணியிருக்காங்க அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிர்களா கோதுமை, பார்லி, எள்ளு, கடுகு, பருத்திலாம் வந்து மக்கள் பயன்படுத்தி உணவு தானியங்கள் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேட்பாங்கன்னா இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்திய பானை எப்படி இருக்குன்னா சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அடுத்த மக்களுடைய வணிகம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் இன்டர்னல் ட்ரேட் நடத்தினா நாட்டுக்குள்ளேயே பண்ணியிருப்பாங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ லோக்கல் மாதிரி லோக்கல்லே பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து ஃபாரின் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க மெசபொட்டோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் போன்ற வெளிநாட்டுக்கு நம்பியிருக்காங்க அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க. இவங்க இறக்குமதி பண்ணதுல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல்ஸாக தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு காப்பரு, டின்னு சில விலை மதிப்பற்ற கற்களை நம்பியிருக்காங்கன்னா வந்து அவங்க இறக்குமதி பண்ணியிருக்காங்க.
அதே போல இங்கிருந்து போன ஏற்றுமதி பொருட்கள் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து உணவு தானியங்களா இருக்கும். அதே போல இயற்கையான பொருட்களா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, பட்டாணி, ஆயில் சீட்ஸு, காட்டன், அதே போல பார்த்தீங்கன்னா, மண் பானைகள், தந்தத்தாலான பொருட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐவரி கோம்ஸு, அதாவது தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு, ஓகேவா? இந்த மாரி. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, சுடுமண் சுதைகள்னு அர்த்தம்னா, இங்க பார்க்குறோம் இல்லையா? இந்த மாரி பானைகள், அடுப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அதாவது என்ன பண்றாங்க, நெருப்புல வாட்டி உருவாக்கப்பட்டத என்ன சொல்லுவாங்கன்னா, சுடுமண்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நம்மளுக்கு நெறைய விஷயத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து ஆப்கானிஸ்தான், மெசபடோமியா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காப்பர் இல்லாட்டி டின்ங்கிற மாரி சில பொருள வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து போனது எல்லாமே மண்பானைகள், கோதுமை, பார்லி இந்த பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் இதெல்லாம் நடந்துச்சா? இல்லையா? அப்ப நமக்கு என்ன எவிடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க. ஸோ மெலுஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. எதுலன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டுல கொஸ்டின் கேட்பாங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டுல காணப்படக்கூடிய மெலுஹா அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா சிந்து பகுதியை மீன் பண்ணுது. ஓகேங்களா? கியூனிஃபார்ம் கல்வெட்டுல இருக்கக்கூடிய மெலுஹாங்கிற வார்த்தை வந்து சிந்து பகுதியை மீன் பண்ணி சொல்லுது. அது ஒரு பெரிய எவிடன்ஸா இருக்கு நமக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா ஹரப்பன் மக்கள் பயன்படுத்திய ஜார் இருக்குல்ல எங்க இருக்கு? ஓமன்ல கிடைச்சிருக்கு. ஓமன்கிற நாட்டுல வந்து ஹரப்பா மக்களோட ஜார் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன விஷயம்? நம்ம மக்கள் வந்து அங்க வரைக்கும் வணிகம் பண்ணியிருக்காங்க தெரிய வருது. அதுக்கடுத்த முக்கிய விஷயம் என்ன? ஸோ ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய சீல் எடைக்கற்கள்லாம் இருக்கும் இல்லையா? சீல் எடைக்கற்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மெசபட்டோமியா கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பெரிய எவிடன்ஸ். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? மெசபட்டோமியாவுக்கும் நமக்கும் ஓமனுக்கும் நமக்கு இடையில பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வணிகம் நடந்திருக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அதான் தெரிஞ்சுக்கணும் நாம. இதெல்லாம் ஆதாரங்களா இருக்கு. அது போல விஷயம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி மக்கள் நிறைய உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கம், வெள்ளி எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அந்த மக்கள் பயன்படுத்தாத பத்தி கேட்பாங்க. அந்த இண்டஸ் வேலி மக்களுக்கு இரும்ப பத்தி எதுவுமே தெரியாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இரும்பு பயன்படுத்தாம போனதால என்னாச்சு மத்த மக்களுக்கு இரும்பு பத்தி தெரியவே தெரியாது. அப்ப என்ன சொல்றது, இதுதான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமா இருந்திருக்கும். கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்தாத உலோகம் பார்த்தீங்கன்னா இரும்பு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன இருக்காங்கன்னா தங்கம் வெள்ளிலாம் இருக்கு இல்லையா? அது இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான கோடாரி, ஈட்டி, வில்லெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா அந்த மக்கள் பயன்படுத்தாத உலோகம்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் எதுனா வந்து இரும்பு. ரொம்ப முக்கிய கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து நிறைய விலங்குகள் பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு என்னன்னா வந்து ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேரியல். ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இது வெறும் கேரியல்னு சொல்லுவாங்க. முதலை. ஸோ இங்க இருக்கு இல்லையா? இந்த வாய் பார்த்தீங்கன்னா வந்து இதான் ஆக்சுவலா முதலை. 2வது இருக்கிற இமேஜ் தான் வந்து முதலை. ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து கேரியல். இந்த மாதிரி கேரியல் மக்கள் பார்த்துருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெபு அப்படிங்கிற பேர்ல கால்நடை பயன்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கு இல்லையா? இதான் ஜெபு. ஜெபுன்னு அர்த்தம்னா திமில் வச்ச காளை. இந்த மாதிரி இருக்குல்ல, திமில் வச்ச காளை பார்த்தா ஜெபுன்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் கேட்பாங்க, ஸோ ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய கால்நடையின் பெயர் வந்து ஜெபு. அப்ப என்ன அர்த்தம்? திமில் வச்ச காளைகள். நம்ம யூஸ் பண்ற ஜல்லிக்கட்டு காலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அது முக்கியம். மக்கள் என்ன பண்றாங்க? இண்டஸ் ரிவர்ல இருக்கக்கூடிய மீன், பறவை சாப்பிடுறாங்க. அந்த மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குதிரை. அப்ப கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. இண்டஸ் வேலி மக்களுக்கு தெரியாத உலோகம்னா இரும்பு. இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்தாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஓகே, அப்படி சொன்னதான். ஸோ இண்டஸ் வேலி மக்கள் என்ன இருக்காங்க? பிரான்ஸ்ல செய்யப்பட்ட நடன மங்கையின் உருவத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆணுக்கு நிகரா பெண்ணுக்கும் மதிப்பு இருந்திருக்கு. அப்ப அந்த பொண்ணு நிக்கிற பொசிஷனே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளவு இருக்கு? இடுப்புல கை வச்சுட்டு ஒரு கெத்தா நிக்கிறாங்க. அதாவது ஆண் சமுதாயத்துல ஒரு பெண் கெத்தா நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அது போன விஷயம் அந்த பெண்ணோட கையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா வளையலா இருக்கும். அப்புறம் நினைக்காங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து பெண்கள் நிறைய அணிகளை அணிஞ்சிருக்காங்க. நிறைய வளையல் இருக்கு பாருங்க ஃபுல்லாவே. ஓகேங்களா? அது போன விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்ல செய்யப்பட்ட தலைவனின் உருவம். அது என்ன பண்ணிருக்காங்க? பூ வேலைப்பாடு போட்டிருக்காங்க பாருங்க. எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க பாருங்க ட்ரெஸ்ல. அது வந்து ஆடைகள் எப்படி இருக்கு? ரொம்ப சாஃப்டா இருக்கு. ட்ரெஸ்ஸை ஒட்டி பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு. அப்படியே கேட்பாங்க பார்த்தீங்கன்னா மெல்லிய ஆடை அணிஞ்சிருக்காங்க. ஏன்? மானத்தை காப்பாத்திக்கணும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க? மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிளாத்தை மட்டும் அணிஞ்சிருக்காங்க. அதில் எம்ப்ராய்டும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் கலை மேல ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்காங்கன்னா தந்தத்தை பயன்படுத்தி சீப்பு செஞ்சு ப்ராப்பராக ட்ரிம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே, அந்த மக்கள் வந்து நாகரிகம் வாழ்ந்திருக்காங்க. விளையாட்டு பொம்மைகள் பயன்படுத்தியிருக்காங்க. இதான் வந்து சுடுமண் சுதைகள்.
ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நெருப்புல வந்து வாட்டி பொம்மையை உருவாக்கியிருக்காங்க. அது பேர் சுடுமண் சிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது முக்கியம். இந்த மாதிரி பொம்மைகள் நம்ம பண்ணலாம் இப்போ வரைக்கும் நம்ம கிராமத்து கோயில்களில் பார்க்க முடியும். அப்போ அதே போல மண்பானை பயன்படுத்துகிறோம், அதே போல ஜல்லிக்கட்டு காளை பயன்படுத்துகிறோம், அதே போல பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அடுத்த முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சில மதங்கள் முக்கியமா இருக்கு. அந்த காலத்துல மதங்கள் இருந்துச்சா கோயில் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது. பட் என்ன சொல்றாங்கன்னா சிவனுக்கு முந்தைய வடிவத்தை மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா பசுபதின்னு சொல்லுவாங்க. இண்டஸ் வேலையில கிடைச்ச முக்கியமான உருவம் பார்த்தீங்கன்னா பசுபதி. அப்ப என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 5 அனிமல்ஸ் இருக்குங்க. என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸோ புலி இருக்கும், இன்னொன்று வந்து யானை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எருது, காண்டாமிருகம், கீழே வந்து 2 மான்குட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புலி, அடுத்து யானை, எருது, அதாவது பார்த்தீங்கன்னா புல். ஓகேவா? எருது புல் இருக்கும், அடுத்து காண்டாமிருகம் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மான்குட்டி இருக்கும். இந்த மாதிரி 5 விதமான அனிமல்ஸ் இருக்கும். இந்த பசுபதி உட்கார்ந்துருக்காருல அது என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது யோகா பண்ற மாதிரி உட்காந்துருப்பார். யோக நிலையில் அமர்ந்த பசுபதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது முக்கியம். அதுபோக பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்காங்கன்னா 2 விதமான மீன் இருக்கும். இரட்டை மீன் காணப்படும். அப்ப விஷயம் பார்த்தீங்கன்னா இது மேபி பாண்டியனோட முத்திரையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம் கேட்பாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசுபதி முத்திரையில வந்து 5 அனிமல்ஸ் இருந்திருக்கு. புலி, யானை, எருது, காண்டாமிருகம், கூட பார்த்தீங்கன்னா மான்குட்டி இருந்திருக்கு. அப்போ நிறைய அனிமல்ஸ் கிடைக்குது பாருங்க இந்த காலத்து முத்திரையில. ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. பசுபதி பத்தி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌஸ்ட்ரோபீடான் ஸ்கிரிப்ட். என்ன விஷயம்னா இடமிருந்து வளம், வளமிருந்து இடம். இங்க இருக்கு பார்த்தீங்களா? This example of Boustrophedon script was written specially for the Wikipedia article. பின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இடமிருந்து வளம், வளமிருந்து இடம். இப்படி போது பாருங்க எழுத்து ஃபுல்லாவே. ஓகேங்களா? இப்படி போற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பௌஸ்ட்ரோபீடான் ஸ்கிரிப்ட், அதாவது இடமிருந்து வளம் மற்றும் வளமிருந்து இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 400 இருந்து 600 குறிப்புகள் தான் இருக்கு. ப்ராப்பரான எழுத்துக்கள் கிடையாது, குறிப்புகளாக தான் இருக்கு. அப்புறம் சொல்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது பேர் வந்து பகுதி சித்திர எழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூ மாதிரி இருக்கு, 8 மாதிரி இருக்கு. ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. பட் இதெல்லாம் பாருங்களேன் டயக்ராம் போட்ட மாதிரி இருக்கு. டயக்ராம் போட்ட மாதிரி அப்புறம் விஷயம் சில எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களாக தெரியுது நமக்கு. சில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓவியம் வரைஞ்சு குறிப்புகளாக இருக்கு. சொல்றாங்க. ஸோ பகுதி சித்திர எழுத்துக்கள் குவாசி பிக்டோகிராஃபிக்காக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 இருந்து 600 எழுத்துக்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்க. சரி, இப்படிப்பட்ட நாகரிகம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வீடு இருந்திருக்கு, ப்ராப்பரான தெரு இருந்திருக்கு, தெருவில் ப்ராப்பரான சாக்கடைகள் இருந்திருக்கு, நிர்வாகம் ப்ராப்பராக இருந்திருக்கு, பெண்ணுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உடைமாற்றும் அறைகள் உருவாக்கியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் சொல்றாங்க. சிந்து நதி அப்படி இருக்கு, ஒரு பெரிய நதிங்கிறதுனால மேபி வெள்ளம் வந்திருக்கலாம். ஓகேவா? வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம். இல்லாட்டி என்ன விஷயம், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நதி ஒட்டுமொத்தமாக வத்தி போயிருந்திருக்கலாம், ட்ரையாக இருந்திருக்கலாம். அப்போனா மக்கள் வந்து வேற இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஒரே இடத்துல உட்காந்து விவசாயம் பண்ணிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. அப்போ என்னாச்சுன்னா மண்ணோட வளம் காணாமல் போயிருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிருக்கலாம் நடந்திருக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஓகேவா? இல்லாட்டி என்ன இருக்கலாம், அங்கே வந்து நிலநடுக்கம் வந்திருக்கலாம். ஓகே, அப்போ எல்லாமே வந்து வெள்ளம் இல்லாட்டி நதி வத்தி போகிறது நிலநடுக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசம்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா ஸோ இன்வேஷன் ஆஃப் ஆரியன்ஸ், அதாவது ஆரியர்கள் சொல்லக்கூடிய மக்கள் வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க, ஆரியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதாரணமாக ஆடு மாய்க்கக்கூடிய ஒரு சில மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நாடோடியா வாழ்ந்துட்டு வராங்க அப்படியே. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நாடோடியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க இந்தியா பக்கம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் மக்கள் வந்து நாகரிகத்தோட விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளை அழிச்சு என்ன பண்றாங்க, வாழ்ந்த ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னு விஷயம் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த வரக்கூடிய மக்கள்கிட்ட வலிமையான ஆயுதங்கள் இருக்கு, நம்மகிட்ட இரும்பு கூட கிடையாது. ஓகேங்களா? அந்த மக்கள் என்ன பண்றாங்க, வேகமா போகக்கூடிய குதிரையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்மகிட்ட குதிரையும் கிடையாது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஸோ தரமான குதிரையை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கான இரும்பெல்லாம் வச்சு நம்மளை அட்டாக் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, அழிச்சிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்புறம் கேட்டாங்கன்னா சிந்து நாகரிகத்துடைய அழிவுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆரியர்களுடைய படையெடுப்பு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இது.
ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்க பேசிக்கான கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அதை பார்த்துக்கணும். அவ்வளோதான் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஸோ சிந்து நதியை பற்றி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அந்த நாகரிகத்துடைய வளர்ச்சியை பற்றி பார்த்தோம். அந்த நாகரிகம் வந்து எப்படி கட்டமைப்பு இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த நாகரிகத்துடைய ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து கலையுடைய இது பற்றி பார்த்தோம். அந்த நாகரிகத்துடைய மக்கள் வந்து எங்கெங்கே வியாபாரம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். கூட பார்த்தீங்கன்னா அந்த நாகரிகத்தை வந்து வீழ்ச்சியை பற்றியும் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம போகும்போது அந்த கொஸ்டின்ஸை பற்றி படிக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி ஒரு புத்தகம் இருக்கு. ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், அதாவது ஒரு பண்பாட்டின் பயணம், ஒரு நாகரிகத்தின் அல்லது ஒரு பண்பாட்டின் பயணம்ங்கிற பேர்ல ஒரு புத்தகம் இருக்கு. இதுல யார் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் தான் வந்து பாலகிருஷ்ணன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒடிசா பக்கத்தில் ஐஏஎஸ்ஸாக இருக்கும்போது அங்கே சில கிராமங்களை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் மாதிரியே சில கிராமத்து பேர்கள் ஒடிசாலையும் இருந்திருக்கு. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி மக்கள் அழிவை நோக்கி போகும்போது என்ன இருக்கலாம், மேபி அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முத்திரையிலேயே பார்த்தோம் இல்லையா, பசுபதி முத்திரையில அங்க 2 இரட்டை மீன்கள் இருந்துச்சு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, மேபி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாண்டிய அரசாங்கத்துக்கும், அந்த இண்டஸ்ட்ரியல் மக்களுக்கு இடையில என்ன இருக்கலாம் வந்து, ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்கலாம். ஓகே. இல்லாட்டி என்ன இருக்கலாம், அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா, நாகரிகம் அழியும் போது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கலாம். அதனால நமக்கு என்ன பண்றோம், மண்பானையை பயன்படுத்துறோம், ஜல்லிக்கட்டு காளையை பயன்படுத்துறோம் என்ன சொல்றாங்க இல்லையா? அப்ப ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவரு ப்ரூஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த புக் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு ஐஏஎஸ் எழுதின புக். இல்லை சார் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் போஸ்டிங் வாங்கி நினச்சிட்டிங்கன்னா அப்போ பண்ணலாம். போஸ்டிங்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த புக்கு படிச்சு பாருங்க வேணும்னா. இதுவும் இண்டஸ் வேலையை பேஸ் பண்ண ஒரு நல்ல புத்தகம் தான். கதை மாதிரி நாவல் மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகே, பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம். ஒரு நாகரிகத்தின் பயணம் அல்லது ஒரு பண்பாட்டின் பயணம் ரிட்டன் பை பாலகிருஷ்ணன். ஓகேவா? முக்கியம். ஸோ இந்த மகாத்த மக்கள் இருக்காங்கன்னா பெண்களை வந்து தெய்வம் அழிவிட்டுருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வன்னி மரத்துக்கு கீழே இருக்காங்கன்னா மக்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்க வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைச்ச முத்திரையும் சிந்த முத்திரையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அப்போ ஏதோ ஒரு தொடர்பு அங்கே இருக்குன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கலாம். குறியீடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதில் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம படிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டாபிக் படிச்சிருக்கோம். அதுலேருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்தோம்னா மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன், படிச்சு பாருங்க போகலாம். ஸோ 1857 ஹரப்பால் தொல்பொருள் தளம் சேதமடைய காரணம்னு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும். தொல்பொருள் தளம் ஒட்டுமொத்த ஹரப்பா அழிஞ்சு போனதை பற்றி கேட்கல அவங்க. ஹரப்பாவோட சைட்டு டேமேஜ் பற்றி கேட்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ரயில் பாதை கட்டினாங்க இல்லையா, லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டாங்க இல்லையா, அப்போ என்னாச்சு, செங்கல் வந்து வச்சாங்க இல்லையா, அதனால என்னாச்சுன்னா அந்த சைட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1857 ஹரப்பா சைட்டு டேமேஜ் ஆன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து இருக்காங்க ரயில்வே ட்ராக்குக்காக வந்து ஃபுல்லாகவே அதை அழிச்சுட்டாங்க. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்ட பட்டியலில் சிந்து சமய நாகரிகத்தில் நடன பெண் உருவம் எதை செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். கரெக்டு தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா பிரான்ஸில் செய்யப்பட்டிருக்கு, வெண்கலத்தில் செய்யப்பட்ட டான்சிங்கல் பொம்மையாக இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, ஹரப்பா மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் கேட்குறாங்க. ஸோ மக்கள் என்ன இருக்காங்க, ஸோ விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்து இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றில் எது தவறானது? ஓகேவா? ஹரப்பா பஞ்சாப்ல தான் இருந்திருக்கு, தோலகரா குஜராத்தில் தான் இருந்திருக்கு, மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா சிந்து பாகிஸ்தானில் தான் இருந்திருக்கு. அப்போ என்ன தப்பு? பனவழி அண்டு ராகிகிரிங்கிறது தப்பு. ஏன்னா பனவழி ராகிகிரி பார்த்தா எங்கே இருக்குன்னா ஹரியானால இருந்துச்சு. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான சரியான விடையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பனவழி அண்டு ராகிகிரிங்கிற பகுதி நமக்கு எங்கே இருக்குன்னா ஹரியானால இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 3மே கரெக்டு, 4வது பாயிண்ட் தப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, எந்த கல்வெட்டில்
மெசபடோமியா மற்றும் ஹரப்பா நாகரிகத்துக்கு இடையிலான உறவை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம ஒரே கல்வெட்டு பத்தி தான் படிச்சோம், வேற எங்கேயும் படிக்கல. கரெக்ட் தாங்க. யூனிஃபார்ம் கல்வெட்டு இருக்குல்ல, அதான் எழுதியிருக்காங்கன்னா வேற எதை பத்தி படிக்கல. நம்ம இப்போ யூனிஃபார்ம் கல்வெட்டுல நமக்கு இருந்தாங்கன்னா மெசபடோமியா மற்றும் ஹரப்பாவை பத்தின ஒரு நாகரிகத்தை பத்தி குறிப்புகள் காணப்பட்டுச்சு. அந்த வார்த்தைகள் பேர் பார்த்தீங்கன்னா வந்து மெலுஹான்னு சொல்லுவாங்க. மெலுஹா அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த குறிப்பு பத்தி சொல்லுச்சு. ஓகேங்களா, ஃபைன். அடுத்து இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம். யா கரெக்ட், ஆப்ஷன் சி 1861. ஃபர்ஸ்ட் சர்வேர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேராக இருந்தார். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஓகேங்களா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஸ்னிப்பிங் தான் போட்டிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட வருஷம். ஓகேங்களா, அதாவது நம்ம ஹரப்பா எடுத்தாங்களே அந்த வருஷம் கேட்குறாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1921. ஃபர்ஸ்ட் ஹரப்பா தான் 21. 22 வந்து மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ 22, ஹரப்பா வந்து 21. ஃபர்ஸ்ட் வந்து 21. அடுத்து பாருங்க, இண்டஸ் வேலி மக்கள் பயன்படுத்தாத உலோகம் இரும்பு, அயன். ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தாங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானதை மட்டும் சுட்டி காட்டுக. என்ன இருக்காங்க, இண்டஸ் வேலி மக்கள் பார்த்தீங்கன்னா இந்திரனை வழிபட்டிருக்காங்க. ஓகே, யோசிச்சு ஹோல்டர்ல வைங்க. இண்டஸ் வேலி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம நாகரிகம் சொல்றாங்க, தப்பு. என்ன மக்கள் பெரிய நகரத்துல வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம், சிட்டில வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். அப்ப இந்த கொஸ்டின் தப்பு. அடுத்த விஷயம், இண்டஸ் வேலி மக்கள் வந்து இரும்பை அறிந்திருக்கவில்லை. கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த விஷயம், பெரிய குளம் இருந்துச்சு, எங்க இருந்துச்சு, மொஹஞ்சதாரோல இருந்துச்சு, ஹரப்பால இல்லை. ஓகேங்களா. அப்புறம் விஷயம் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி மக்கள் வந்து இந்திரனே வழிபட்டு இருக்காங்க. அதாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சிலை வச்சு கோயில் வச்சு வழிபட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு விதமான இந்திரன்கிற பேரை வந்து தெரிஞ்சிருக்க மக்களுக்கு. ஓகேங்களா. அப்ப இந்திரன் கூட பார்த்தீங்கன்னா பசுபதிங்கிற பேரையும் அவங்க வழிபட்டு இருக்காங்க. இயற்கை வழிபாடு பெரும்பாலும், ப்ராப்பரான கோயில் அதுக்குள்ள இருக்காது. ஸோ இயற்கை வழிபாடு பெரும்பாலும். ஓகேங்களா. அப்படின்னா ஸோ மற்ற 3 விஷயமே நமக்கு என்னன்னா வந்து தப்பு. ஓகேவா. ஸோ வந்து என்னன்னா அடுத்ததுன்னா நம்ம இரும்பை பற்றி தெரிஞ்சுக்கலைங்கிற விஷயம் மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்களேன், மட்பாண்டங்கள் எந்த நேரத்தில் பூசப்பட்டுருந்துச்சு. இண்டஸ் வேலி மக்களுடைய மட்பாண்டம் பார்த்தீங்கன்னா ஸோ போத் ரெட் அண்ட் பிளாக், சிவப்பு மற்றும் கருப்பு பூசப்பட்ட மட்பாண்டங்களாக இருந்திருக்கு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட், தப்பு தான். அப்படி பார்த்தா ஹரப்பா பஞ்சாப் தான், தோலவேரா குஜராத், மோஜாரா சிந்து, பனவலி இது கரெக்ட் தான். ஹரப்பா சிந்து அண்டு பாகிஸ்தான். ஓகேங்களா. பஞ்சாப் மட்டும் கிடையாது, ஹரப்பா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்டு பஞ்சாப் இப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலாக ஆன்சர். ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா ஹரப்பா பஞ்சாப் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் ப்ளஸ் பஞ்சாப் ரெண்டுலேயும் தான் இருந்திருக்கு. அதனால் தப்பாக இருக்கும். மற்ற எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு கொஸ்டின் முக்கியங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் இருக்கு. ஜிஐ டேக் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து அங்கே மட்டும்தான் உருவாயிருக்கும், இல்லை அந்த குறிப்பிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் ஃபேமஸாக இருக்கும். ஒரு பாரம்பரியமாக உருவாக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஈரோடு மஞ்சள், பழனி பஞ்சாமிர்தம், திண்டுக்கல் பூட்டு மாதிரி சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஐ டேக் பெற்ற சிந்து சமவெளி பொருள்னு கேட்குறாங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஃபிகர்ஸ் சொல்ல முடியாது, சுடுமண் சுதைகள். அதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஊருக்கு மட்டுமே ஒரு பொருளாக இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமல்லாத ஒரு விஷயம். மக்கள் நிறைய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, மேபி வந்து வெள்ளம் வந்திருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நதி வத்தி போயிருக்கலாம்னு சொன்னாங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன இருக்கலாம், வறட்சியா இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க, வெள்ளமா இருக்கலாம் சொன்னாங்க. பட் அங்கே எங்கேயுமே வந்து வறுமையை பற்றியே பேசல மக்கள். ஓகே, ஏன்னா வந்து அந்த பகுதி எப்படி இருந்திருக்கு, வளமா இருந்திருக்கு. உற்பத்தி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். கூட நம்ம இருக்காம பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வறுமைங்கிற விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லாம வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து செழிப்பாக தான் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க விஷயம் ஆக்சுவலாக. அப்போ ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா தெளிவாக அப்சர்வ் பண்ணிட்டு அதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஓகேவா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிளாஸ் நோட்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதை உடனே படிச்சிருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சிந்து சமணத்தை பற்றியும் படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது தெளிவாக புரிஞ்சிடும். இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, இந்த பாயிண்ட்ல இந்த ஆங்கிளில் கேட்குறாங்க புரிஞ்சு உங்களுக்கு. ஓகேவா? அதில் ப்ரீவியஸ் கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு அதில் சரியான விடை எது, தப்பான விடை எது. ஒரு விடை தப்புன்னா ஏன் தப்பு, அதுக்கான சரியான விடை நம்ம நீங்கள் பண்ணணும். புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க விஷயம். டவுட்ஸ் இருக்குங்களா? போத் ஆஃப்லைன் ஆன்லைனில் டவுட்ஸ் இருக்கா? கிளாஸஸ் புரிஞ்சுங்களா? எனி டவுட்ஸ்? ஓகே ஃபைன். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.